ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 78 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து சீக்கிங்ன்ற அந்த ஃபிஷ்ஷை தான் கட்டுறாங்க. அதை வந்து டோரியும் ப்ரோகி ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் லூஃபி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போங்கடா, அவங்க பார்த்துப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அவங்களோட ரெண்டு பேரோட காம்போ அட்டாக் ஒன்றா வரும். ஒன்றா வந்து அவங்க வாய்க்குள்ளே போயிருப்பாங்க. லூஃபியோட க்ரூ எல்லாருமே அதை உடச்சிட்டு பறந்து போயிட்டு இருப்பாங்க. உடனே லூஃபி எல்லாம் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருந்தே, நம்ம பறந்து போறோம்டா, வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. நிவிலா வந்து பயந்துகிட்டு இருப்பா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுல உசப் தான், நான் எப்படியாச்சும் தேவான வாரியராயி அவங்க மாதிரி நான் எல்வாப்புக்கு போறேன்டா, நானும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான வாரியரா இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் டோரி ப்ரோகி ரெண்டு பேரும் தான் கட்டுவாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சு, இது வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து இந்த ஃபைட் பண்றோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துருப்பாங்க, நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லா கதையும் யோசிச்சு பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து எதுக்காக சண்டை போட்டோம் அப்படின்ற எல்லா ரீசனையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே வந்து போரி சொல்லுவான், 100 வருஷமா நம்ம போட்ட சண்டையில வந்து நம்மளோட வெப்பன்ஸே உடஞ்சிருச்சு பாத்தியா லாஸ்ட் அட்டாக்ல. பட் இந்த அட்டாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு இவன் பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஐலாண்டுக்குள்ள வரும்போது நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், எத்தனை மக்கள் இங்க இருந்தாங்க, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம நம்மளோட க்ரூமேட்லாம் இருப்பாங்கல்ல, எல்லாருமே வந்து இங்க சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. எல்லாருமே வந்து நம்மள மாதிரி பெஸ்ட் வாரியரா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா வந்து இவங்கள மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஜெயிண்ட் பைரட்ஸ்னு சொல்லி ஒரு 2 பைரட்ஸே வச்சிருந்திருப்பாங்க க்ரூவே. அதுல தான் வந்து நிறைய ஜெயின்ஸ் இருப்பாங்க. அந்த டைம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து 2 மாஸ்டர் அடிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஒரு குட்டி பொண்ணு வந்து, நீங்க வந்து யார் ரொம்ப அதிக மாஸ்டர் வந்து அடிச்சு கொன்னீங்க, யார் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு, என்ன சொல்ற நீ, இதுல யாரு ஸ்ட்ராங்கா, உனக்கு தெரியலையா, நான் தான் அப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து சரி ஓகேவா அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து டேய் பேசினது போன்ற அடிச்சு கட்டுறா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய மாஸ்டர் எல்லாத்தையும் அடிச்சு அடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அதுலதான் வந்து இவங்களோட ஹைட்டோடே இருக்கும், அப்படியே ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் தான் காட்டிட்டு இருப்பாங்க. உடனே டோரி சொல்லுவான், டேய் நம்ம இந்த ஃபைட்டை இதோட முடிச்சுக்கலாம், அதுக்கு பதிலா வந்து அண்டர் காஸ்டர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் என்னடா சொல்றேன் அப்படின்னு, யார் வந்து வேட்டையாடுறாங்க அதிகமா அப்படின்னு சொல்லி பாக்கலாம்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகேடா வாடா, இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து எரிமலையும் வெடிக்குமா. சரி ஓகே, இதுல இருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா, யார் அதிக மாஸ்டரை கொள்றாங்கன்னு சொல்லிட்டு பெட் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து லூஃபியோட குருவை தான் கட்டுறாங்க. அவங்க எல்லாம் எல்லாரும் வந்து டேய் வேற லெவல்ல போயிட்டு இருப்பாங்க. என் இனிய தனிமைன்ற மாதிரி அவங்க எப்படி கதை கேட்டுட்டு போயிட்டு இருப்பாங்களா, இல்ல லூஃபி உசப் தான் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. டேய் நம்ம வேற லெவல்ல போயிட்டு இருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து நாமிக்கு ஏதோ ஆகிட்டே இருக்கும். பட் நாமி எதையும் வெளியில சொல்ல மாட்டா. நிவி வந்து உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. இல்ல எனக்கு பதிலா நீ வந்து இதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு அலபேஸ்டா போறதுக்கான அந்த மேப்பை வந்து அவன்கிட்ட கொடுத்துருவா. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. விவியும் சொல்லுவா, நான் கண்டிப்பா வந்து இந்த எட்டர்னல் போஸ்ட் வந்து பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம எங்க அப்பா வந்து நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, நான் வந்து எதுக்கும் பயப்படக்கூடாது, எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ராங்கா நின்று எதிர்பார்க்கணும், என் கிண்டத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நான் இங்கேருந்து வெளியில போய் சர்வே பண்ணணும். சர்வே பண்ணிட்டு நான் வந்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சு நான் இங்க வந்து எல்லாருக்கும் வந்து விளக்கம் கொடுக்கணும். அப்பதான் வந்து எந்த ஒரு சண்டையும் நடக்காது, எங்க வில்லேஜே வந்து நல்லா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பேசிட்டு இருப்பா. நாமி லூஃபி உசோப்பு சாஞ்சி எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே வீடு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் வந்து சாஞ்சி வந்துட்டு இருப்பான். உங்களுக்காக நான் வந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு கொடுப்பானா. உடனே சொல்லுவான், இது வந்து நிவிக்காகவும் லூஃபி நாமிக்காகவும் மட்டும்தான் நடிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவங்க எல்லாரும் அப்ப எனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஓடி வருவாங்க. உங்களுக்கு எல்லாம் உள்ளார இருக்கடா போங்கடா அப்படின்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் பறந்து போயிட்டு இருப்பாங்க. டேய் நான் சாப்பிட போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து நாமியால எதுவுமே பண்ண முடியாது, சாப்பிட கூட முடியாது. அந்த டைம் வந்து ஜோரோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். டேய் என்னால அந்த ஒரு வேக்ஸை கூட வெட்ட முடியல, அந்த மெழுகுபத்தி கூட வெட்ட முடியல, நாளா எதுக்கடா வந்து இருக்கணும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டே இருப்பான். எப்படியே விட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவோம், இதுல வந்து நம்ம எப்படி பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறமேட்டு அலவேஸ்டா கிண்டத்துல வந்து யாரோ ஒரு ஆள் இறங்குற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா அவன் தான் வந்து பராக்ரூஸ்ல இருக்கிறவன் நம்பர் 2. அவன் சொல்லுவான், டேய் நான் தான் வந்து நம்பர் 3 கொல்லணுமாடா, நான்லாம் வந்து இவனை கொல்றதுக்குலாம் வந்து ஒண்ணுமே இல்லடா, அவன்லாம் ரொம்ப வேஸ்டடா, பேசாம நீங்க போய் அவனை கொண்டு வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் மூஞ்ச கடைசியும் காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடும், என்னது நாங்க கொல்றது, எங்களாலாம் முடியாது, உங்களால மட்டும்தான் வந்து நம்பர் 3 கொல்ல முடியும், ஏன்னா அந்த மாதிரி டெவில் ஷோட் பவர் வச்சிருக்கான், நாங்களாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன் அப்படியே நாமி கிட்ட தான் போகுது. நாமியெல்லாம் நிக்க கூட முடியாது, அவளால என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பா. பார்த்தா வந்து அதோட அவ அப்படியே மயங்கி விழுந்துருவா. விழுந்தோடனே நிவி அதை பார்த்துட்டு நாமின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு குரூம்மேட் எல்லாருமே வந்துருவாங்க. எல்லாரும் வந்துட்டு நாமையை பார்த்துட்டு இருப்பாங்க. சாஞ்சிதான் உட்காந்து கத்த ஆரம்பிச்சிருவான், நாமிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து நிவி கூட்டு போயிட்டு ஒரு பெட்ல படுக்க வச்சிருப்பா. பெட்ல படுக்க வச்சு நாமி எந்திரி நாமி அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பாளா. இல்ல சாஞ்சிதான் இருக்க ரொம்ப எமோஷனல் ஆயிருவான், அழுதுகிட்டே இருப்பான். அவனுக்கு சும்மாவே எதுவும் பொண்ணுங்களுக்கு எதுவும் ஆயிட்டாலே அவன் கஷ்டப்படுவான், நாமிக்கு ஆயிட்டுனா அவ்வளவுதான் அவனுக்கு. அதுக்கப்புறம் ஈர துணி எல்லாம் ஒத்தி வச்சுட்டு இருப்பாங்க தலையில நாமிக்கு.
அது எல்லாத்தையும் பார்த்துட்டு லூஃபி சொல்லுவான், நாமிக்கு இப்ப என்னாச்சு, சரியாகுமா ஆவாதா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிவி சொல்லுவா, இங்க யாருக்காச்சும் வந்து மெடிக்கல் தெரியுமா, மெடிக்கல் தெரிஞ்சா சொல்லுங்க, அப்பதான் வந்து நம்ம நாமியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே வந்து லூஃபியும் உசப்பும் வந்து சொல்லுவாங்க, எங்களுக்குலாம் யாருக்குமே தெரியாது, பட் ஆனா நாமிக்கு மட்டும் தான் வந்து கொஞ்சம் மெடிக்கல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆனா நிவி சொல்லுவா, அதெல்லாம் இல்ல, நாமியால எதுவுமே பண்ண முடியாது, நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு டாக்டர் வேணும், இல்லாட்டினா வந்து நாமியை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அது லூஃபி சொல்லுவான், நான் வந்து சமைச்சு சாப்பிட்டா மட்டும் போதும், நாமி சரியாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுட்டு இருப்பான். நாமிக்காக நான் என்ன வேணாலும் ஸ்பெஷலான ஃபுட்லாம் செய்வேன், நாமி சாப்பிடுவாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்ப வந்து உசப் சொல்லுவான், அதெல்லாம் நீ சமைச்சு கொண்டு வாடா, சாப்பிடுவாடா ஃபர்ஸ்ட், நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே, நான் வந்து நாமிக்காக ஸ்பெஷலா சமைச்சு கொண்டு வரேன், நாமிக்காகவும் நெவிக்காகவும் நான் எதனாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நிவி வந்து அந்த டைம் வந்து தர்மா பேஸ்ட் எடுத்து பாப்பா. அதுல பார்த்தா 150க்கு மேல இருக்கும். டேய் இதுக்கு மேல வந்து இவ இப்படியே இருந்தானா இவளுக்கு ஏதாவது ஆயிரும்டா, நம்ம எப்படியாச்சும் டாக்டர் கண்டிப்பா பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லூஃபிலாம் இதை கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சாஞ்சிலாம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நாமிக்கு மட்டும் எதுவுமே ஆகக்கூடாது, நாமி என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் நிவி சொல்லுவா, இப்படியே போனுச்சுன்னா நாமி செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடும், என்னது நாமி செத்துருவாளா. அந்த லூஃபி சொல்லுவான், இவ தான் பெஸ்ட் நாவிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சாஞ்சு வந்து இவ தான் என் ஏஞ்சலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். ஆனா நிவி சொல்லுவா, நம்ம கண்டிப்பா ஒரு டாக்டரை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் நாமி எந்திரிச்சு, நான் நார்மலா தான் இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை இங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருப்பான். இதை லூஃபி கேட்டா, அவன் நார்மலா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நானும் அதான்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பான். ஆனா இங்க நடக்கிற எல்லாத்தையுமே வந்து ஜோரா காதுல வாங்கிட்டு தான் இருப்பாங்க. காதுல வாங்கிட்டு இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியல, பட் ஆனா சம்திங் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு ஒரு பேப்பர் எடுத்து வர சொல்லுவான். நாம எடுத்து வந்து படிச்சு பார்ப்பாங்க. பார்த்தா அலபாஸ்டால வந்து ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருக்கும். ரெவல்யூஷன் ஆர்மிக்கும் அங்க இருக்க ரெவல்யூஷன் ஆர்மிக்கும் அதுக்கப்புறம் அங்க இருக்க ராயல் கார்ட்ஸ்க்கும் இடையில போர் நடந்துட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து ராமி சொல்லிட்டு இருப்பான். 3 நாள் ஆச்சு இந்த பேப்பர் வந்து, அதனாலதான் வந்து நான் சீக்கிரமா வந்து அலபாஸ்டா கிண்ணத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நிவி, நான் வந்து இதை மறைச்சதுக்கு சாரி, நம்ம சீக்கிரமா அலபாஸ்டா கிண்ணத்துக்கு போவோம், எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. லூஃபி வந்து இதை எல்லாத்தையும் கேட்டு, சரி ஓகே நம்ம எல்லாம் போவோம், நாமிக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே வந்து உஷா சொல்லுவான், இல்லடா அவன் நடிக்கிறாடா, அவன் நிறைய போய் சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா நாமி வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை சொல்லிட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவா. அதை பார்த்து லூஃபி வந்து, இல்லடா அவன் நார்மலா தான்டா இருக்கான், உனக்கு தான் பேக் அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா நாமி வந்து எதுவுமே கண்டுக்காதமே அப்படி நார்மலா ஏறி படியெல்லாம் ஏறி போயிட்டு இருப்பா. ஏறி போய் ரூம்ல போயிட்டு அவளால நிக்க கூட முடியாது, அப்படியே பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பா. நம்ம இப்படியே இருந்தோம்னா செத்துரும் போலயே, பரவாயில்ல நம்ம வந்து நிவிக்காக இது கூட பண்ணலைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு நிவி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. நம்ம இப்படியே வந்து நம்ம சீக்கிரம் போலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து கொக்கடையில் வந்து இந்த நம்ம கிண்டத்தையும் வந்து எடுத்துப்பான், நம்ம கிண்டத்துல இருக்க எல்லாத்தையும் பிடிச்சிப்பான், எப்படியாச்சும் நம்ம வந்து போய் ஆகணும், இதுல வந்து பராக்ரூப்ஸ் வேற உயிரை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் வந்து சாஞ்சு கேட்டுட்டு, இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பா. அந்த டைம் வந்து நாமி வந்து ஜோரா கிட்ட வந்து பேசிட்டு இருப்பா. உன்கிட்ட வந்து எட்டர்னல் போஸ்ட் கொடுத்தேன்ல அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா டேரக்ஷன் மாத்தி போயிட்டு இருக்க, உன்னை நம்பி உன்கிட்ட கொடுத்தேன்ல, நீ டேரக்ஷன் கூட ஒழுங்கா பார்க்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி அவர் சைடு கத்திட்டு இருப்பா. எனக்கு என்ன நேவிகேஷனை பத்தியா எதுவும் தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, நீ கொடுத்தேன்னு சொல்லி நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா ஜோரோக்கும் நாமிக்கு சண்டை வந்துட்டு இருக்கும். இது எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. டேய் இங்க என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரம்டா, இங்க ஏதோ பிரச்சனை வர போதுடா, நம்ம இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஜோரோ. பார்த்தா நாமி வந்து சொல்லிட்டு இருப்பா, இங்கதான் நம்ம சீக்கிரம் போயே ஆகணும், இங்க இந்த போனாதான் வந்து நம்ம உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நிவி வந்து, இங்க என்னாச்சு உனக்கு, எதுவும் வந்து உனக்கு உடம்பு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. லூஃபி ஒரு சைடு தொட்டு பார்த்தா கையே சுட்டுரும், ஐயோ கை சுடுது அப்படின்ட்டு இருப்பான். உடனே வந்து சாஞ்சி சொல்லுவான், இங்க இருந்து நார்மலா தான் இருக்கு, இங்க எந்த விதரும் வந்து மாறல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து நாமி கத்த ஆரம்பிச்சிருவா. டேய் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, இங்க வந்து ஒரு பெரிய காத்து அடிக்க போகுது, அதுக்குள்ள நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே எல்லாரும் வந்து வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து நாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பா, இப்படி நவருங்க, அந்த சைடு வந்து இது எல்லாத்தையும் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நிவியை காட்டுவாங்க. நிவி வந்து அந்த எத்தனால போஸ்ட் எடுத்துட்டு வெளில வருவா. வெளியில வந்து அவ ஒரு சைடு பேசிட்டு இருப்பா. என்ன நான் அவங்கள்ட்ட அந்த ஒரு விஷயம் கேட்பேன், எனக்காக அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, என்னை மட்டும் சீக்கிரமா கொண்டு போய் அளவாஷ்ட கிண்ணத்துல விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாளா. உடனே வந்து நாமே சொல்லுவா, அதெல்லாம் கவலைப்படாத, கண்டிப்பா வந்து சேர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா நாமிக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்களா. உடனே நிவி சொல்லுவா, நம்ம இப்படியே போகும்போது நிறைய வில்லேஜ் வரும், அதுல ஒரு வில்லேஜ்ல வந்து நம்ம போயிட்டு நம்ம நாமிக்கு வந்து ஒரு டாக்டரை பார்த்து நாமே கியூர் பண்ணிட்டு நம்ம அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதுல யாரு சந்தோஷப்படுறாங்களோ இல்லையா, லூஃபி தான் சந்தோஷப்படுவான். ஏன்னா அவனுக்கு வந்து அவன் ரூம்மேட்ல இருக்க யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினைப்பான், எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். எல்லாரும் அதோட சந்தோஷமாயிருவாங்க, நம்ம வந்து நாமியை காப்பாத்திடலாம், நம்ம நாமி கூட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாமியை காட்டிட்டு இருப்பாங்க. நாமி வந்து ரொம்ப தேங்க்ஸ் நேவி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ வந்து இல்ல அப்படின்னா இங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா அங்க ஒரு பெரிய புயல் ஒண்ணு வந்துட்டு இருக்கும். இதை நெவி பார்த்துட்டு, டேய் எல்லாரும் வந்து இங்க இருந்து மூவ் பண்ணுடா, சீக்கிரம்டா சீக்கிரம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
உடனே பார்த்தா வந்து நிவியா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவா. இவ என்ன கிராண்ட் லைன்ல இருக்க எல்லாத்தையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்றா. சொல்ல போனா வந்து இந்த சூறாவளியை கூட ப்ரெடிக்ட் பண்ணிட்டாலே. இவளெல்லாம் வந்து எந்த விதத்துல சீக்கிரம் தெரியலையோ ஒரு சரியான பெஸ்ட் நாவிகேட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு சைடு வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா வந்து கிராண்ட்ல இருக்க எந்த ஒரு வெதரையும் யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா இவ ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிட்டாளா. அதை எழுதி பார்த்துட்டு இருப்பா. சாஞ்ச உடனே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நாமிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் அமைதியா இருங்கடா, நம்ம வந்து சீக்கிரமா டாக்டரை போய் பார்த்தே ஆகணும், இல்லாட்டினா வச்சுங்களேன் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. முக்கியமா வந்து நாமிக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எல்லாரும் வந்து நம்ம எப்படியாச்சும் டாக்டர் வந்து தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே லூஃபி கீழே நின்னுட்டு ஜோரோ கிட்ட, டேய் அங்க ஏதோ தெரியுதாடா, டாக்டர் தெரியுதாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். பார்த்தா ஏது அப்புறம் ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. கேஸ் பாய்.